லாபம் வந்தா அது எனக்கு இருக்கணும், நஷ்டம் வந்தா அது தயாரிப்பாளருக்கு என்றால் அது நியாயமான விஷயம் இல்லை. யார் ஒருவர் பணத்தை போடுறாரோ அவர் வாழ்ந்தால்தான் அந்த துறை வாழும். அது பெரிய ஹீரோவோ சின்ன ஹீரோவோ ஒரு நாள் சம்பளம் வாங்குறாங்களோ யாராக இருந்தாலும் யாரா இருந்தாலும் தப்பு பண்ணா ரெட் கார்டு கொடுக்கறது தப்பே இல்லை சார். பணம் போட்டிருப்பாங்க சார், நான் பணம் இவர்கிட்ட பணத்தை வாங்கியிருப்பேன், அப்புறம் இவரோட 100 ரூபாய் ஜாஸ்தி இவர் கொடுக்குறாருன்னு இவர் படம் நடிக்க போயிட்டாக்க அப்ப இவர் முன்னாடி கொடுத்த இவர் கடன் வாங்கலையா? இவர் என்ன நோட் அடிச்சு கொடுக்குறாரா? தனுஷ் ரெட் கார்டு கொடுத்த விஷயம் வந்து ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. ஆனா வந்து தனுஷை வந்து அழுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து சொல்றாங்க. ரஜினி சார் தான் வந்து இந்த விஷயத்தெல்லாம் பண்றாரு சொல்லிட்டு தனுஷோடைய பர்சனல் லைஃப்ல இருக்கிற விஷயத்தை தொழில் முறையா யாராவது கொண்டு வந்தா அது தவறு. அந்த ரஜினியும் அப்படி போய் விழுந்து பிராண்டி அவனை அப்படியே அழிச்சிடணும், அவனை ஒழிச்சிடணும். விஜய் தன்னுடைய கொள்கை என்ன அப்படிங்கிறத தெளிவா சொல்லணும். அவர் திராவிட கலாச்சார கொள்கையில் இருக்காரா, ஆரிய கலாச்சார கொள்கையில் இருக்காரா, இல்லை எப்படி இருக்கார் அப்படிங்கிறது சொல்லணும். தவறும் கூட்டணி இல்லாமல் வெற்றி பெறுவது தமிழகத்தில் சாத்தியம் அல்ல. ப்ரொடியூசர் சங்கத்தில் என்னை வந்து ஆலோசனை குழு அப்படின்னு என்னையும் அப்புறம் நம்முடைய தானு அவர்களையும் போட்டாங்க. அதுக்கு பிறகு ஆலோசனை நடக்கலை. அதனால எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம், ஒரு லாபம் வந்தா அது எனக்கு இருக்கணும், நஷ்டம் வந்தா அது தயாரிப்பாளருக்கு என்றால் அது நியாயமான விஷயம் இல்லை. யார் ஒருவர் பணத்தை போடுறாரோ அவர் வாழ்ந்தால்தான் அந்த துறை வாழும். இதை அடிப்படையாக தெரிஞ்சுக்கணும். அது பெரிய ஹீரோவோ சின்ன ஹீரோவோ ஒரு நாள் சம்பளம் வாங்குறாங்களோ யாராக இருந்தாலும் அது தெரியணும். முதல்ல தயாரிப்பாளர் வாழ்ந்தாதான் அந்த துறை வாழும். அதுக்கு வந்து சரியான பேச்சுவார்த்தை மூலம் நம்ம சரி பண்ணிக்கணும். அவ்வளோதான், அது சரியாக வரும். ஆனால் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை, ஸ்ட்ரைக்கு, நாங்கள் இனிமேல் படம் எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்தாதான் அது சுமூகமான தீர்வு. கலகம் பிறந்தால் நியாயம் பிறக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயத்துல இது சரியான நியாயத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. என்ன யாரா இருந்தாலும் தப்பு பண்ணா ரெட் கார்டு கொடுக்கறது தப்பே இல்லை சார். பணம் போட்டிருப்பாங்க சார், நான் பணம் இவர்கிட்ட பணத்தை வாங்கியிருப்பேன், அப்புறம் இவரோட 100 ரூபாய் ஜாஸ்தி இவர் கொடுக்குறாருன்னு இவர் படம் நடிக்க போயிட்டாக்க அப்ப இவர் முன்னாடி கொடுத்த இவர் கடன் வாங்கலையா? இவர் என்ன நோட் அடிச்சு கொடுக்குறாரா? அப்போ தேர் ஷுட் பி சிஸ்டம். ஏன் இந்த ரெட் கார்டு போடுறது தமிழ்நாட்டில் மட்டுமா இருக்கு? மலையாளத்தில் இல்லையா, கன்னடத்தில் இல்லையா, ஹிந்தியில் இல்லையா, எல்லா இடத்துலையும் இருக்கு. நீங்க ஒரு அளவுக்கு மேலே வரம்பு மீறும் பொழுது தயாரிப்பாளர்கள் ஒரு குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கிறாங்க. ஏன்னா மொத்த மூலதனமும் அந்த ஹீரோவை நம்பி தான் இருக்கு. அதனால பட்டுக்காதீங்க, அடிப்பட்ட கடை டூ போடுறேன்னா எல்லாத்துக்கும் அவங்க சரிங்கிறாங்க. அதையும் மீறி தபார் தொட்டு கொடுத்துட்டல நீ எப்படியோ நாசமா போ அப்படின்னா அது எப்படி நியாயமா இருக்கும்? என்னால் அது செய்ய முடியும். இது வரைக்குங்க நான் எந்த முதல் படம் டைரக்டர் படம் நினைச்சாலும் அந்த படம் 100 days ஓடிச்சு. நான் எந்த படத்தில் புக்காகி அந்த படத்துலேருந்து நான் விலகிட்டேன்னா அந்த படம் ஒன்று வெளியில் வராது, இல்லை ஓடாது. சமீபத்தில் ஒரு படம் கூட அப்படிதான், அது அப்புறம் சொல்கிறேன். சார், உலகத்துல யாரும் யாரையும் அழிக்கவே முடியாது சார். நல்லா தெரிஞ்சுக்காங்க, யாரும் யாரையும் வாழ வைக்க முடியாது, எல்லாம் இறைவன் தான். தனுஷ் வந்து இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்ல ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு நல்ல நடிகன். அண்ட் இப்போ வந்து 2வது படம் மூலமாக ஒரு சிறந்த டைரக்டராகவும் ப்ரூவ் பண்ணிட்டார். அதனால வந்து ஒரு சில பேருக்கு வந்து இன்னைக்கு ஹாலிவுட் படத்துல தனுஷை கூப்பிட்டு நடிக்க சொல்றாங்க. இப்போ வந்து அவெஞ்சர்ஸ்லயே ஏதோ ஒரு படத்துல கூப்பிடுறாங்கன்னா அது தமிழ்நாட்டுக்கு பெருமை என்ன நினைக்கணும். தவிர வந்து தனுஷோடைய பர்சனல் லைஃப்ல இருக்கிற விஷயத்தை தொழில் முறையா யாராவது கொண்டு வந்தா அது தவறு. அந்த ரஜினியும் அப்படி போய் விழுந்து பிராண்டி அவனை அப்படியே அழிச்சிடணும், அவனை ஒழிச்சிடணும் அந்த மாதிரி நினைக்கிறவே இல்லை. எனக்கு ரஜினியே 1976 75 தெரியும். நினைத்தாலே இனிக்கும், அதுக்கு முன்னாடி அபூர்வ ராகங்கள்லேருந்து தெரியும். ரஜினியை முதல்ல என்னுடைய ஸ்டூடியோவுக்கு என் ஸ்கூட்டரில் அழிச்சிட்டு வந்து ரெக்கார்ட் பண்ணி விவித் பாரதியில் போட்டவன் நான் தான். ஸோ ரஜினி அப்படிப்பட்ட
அந்த கெட்ட புத்தி உடையவர் கிடையாது. அவரே கடவுள் நம்புறோம். இப்போ நானே இப்போ சொல்றேனே, அண்ணாமலை எப்படியாவது அழிஞ்சு போயிட்டு நான் என்ன யாகமா நான் வளர்க்குவேன்? செய்ய மாட்டேன். விஜய் சேதுபதியை வந்து ஒருத்தர் வந்து அடிக்க போறேன்னு சொன்னாரு, கோர்ட்ல வந்து அவர் ஃபைன் போட்டிருக்காங்க. இதே மாதிரி தொடர்ச்சியா வந்து விமர்சனம் பண்றவங்க வந்து ஆக்டர் வந்து கால்புலிஸ்க்காக வந்து திட்டாங்க, கொள்றாங்க, இவங்க நேரம் அடிக்க போயிட்டுன்னு சொல்றாரு, அடிக்க சொன்னாரு சார். 4000 ரூபாய் ஃபைன் போட்டுருக்காங்க. இப்போ நேற்று பார்த்துருப்பீங்க கோலாறுல ஃபர்ஸ்ட் நைட் சீனுக்கு போனா ஒருத்தர் கட்டிப்பாங்கன்னு பார்த்தா ஒருத்தர் குத்திக்கிட்டாங்க. புருஷனும் செத்து போட்டான், பொண்டாட்டி செத்து போயிட்டான். இதுக்கு எதுக்கு கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணணும் சொல்லுங்க? அதுக்கு ஒரு வாரம் முன்னாடியே இதை பண்ணி தான் பெற்றவங்களுக்கு அந்த செலவாவது மிச்சமாக இருக்கும்ல. அந்த மாதிரி தான் எல்லாருடைய ரியாக்ஷனும் ஒரே மாதிரி சமூகத்தில் இருக்குன்னு. இதுக்கு என்ன காரணம் என்றால், ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி பள்ளிக்கூடங்களில் எல்லாத்துலேயுமே வந்து நீதி போதனை வகுப்புன்னு இருந்தது, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியது. அதை நிறுத்திட்டாங்க. இப்போ பாடம் சொல்லித்தரேன், ஃபிசிக்கல் ட்ரைனிங் கொடுக்குறேன், எல்லாம் இருக்கு. ஆனால் என்னைக்கு ஒழுக்கம் இல்லாத கல்வி வருதோ அன்னைக்கு சமுதாயம் படிச்சா கூட ஒழுக்கம் இல்லாததான் இருக்கும். முதல்ல ஒழுக்கத்தை தான் கற்றுக் கொடுக்கணும். ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்துட்டா எல்லாமே சரியாயிடும். அவ்வளவுதான். டாக்டர் பிரகாஷ்னு ஒருத்தர் டாக்டர் படிச்சாரு, எம்டி படிச்சாரு, கடைசியில் ஊசி போடுறதுக்கு பதிலாக நர்ஸு குளிக்கிறது ஏதோ போட்டோ எடுத்து கடைசியில் 10 வருஷம் 20 வருஷம் ஜெயிலில் இருந்தாரு. அது ஒழுக்கம் இல்லை, ஒழுக்கமில்லாத கல்வி. காமராஜர் என்ன படிச்சார்? ஆனா ஒழுக்கத்துடன் வாழ்ந்தார். இன்னைக்கு சொல்றாங்க கக்கன் காமராஜர் அதானே சொல்றாங்க. நம்ம என்ன சொல்றோம்? அரசியல்ல மக்கள் நேர்மையை எதிர்பார்க்கிறாங்க, அதுதான் முக்கியம். அந்த நேர்மையா இருந்தாக்க மரியாதை உண்டு. அதை நம்ம பார்த்துக்கணும். அது நான் ஒரு இடத்துல இருக்கேன், என்னை யாரும் இனிமே நகர்த்த முடியாதுங்கிற ஒரு அகந்தை வருது பார்த்தீங்களா? அந்த அகந்தை தான் நம்மளை கவுக்குமே தவிர வேற யாரையும் கவுக்கவே மாட்டாங்க. விஜய் இன்னும் வரவே இல்லையே சார். விஜய் வரலாம், தப்பு இல்லை. ஆனா இப்போ என்ன ஓட்டு இருக்கோ அந்த ஓட்டுக்குள்ளேருந்து அவர் எடுக்கணும். விஜய் வந்துட்டாரேன்னு தனியா ஆந்திராலேருந்து ஓட்டு, கர்நாடகாலேருந்தெல்லாம் ஓட்டு இங்கே வராது. அதனால விஜய் தன்னுடைய கொள்கை என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்லணும். அவர் திராவிட கலாச்சார கொள்கையில் இருக்காரா, ஆரிய கலாச்சார கொள்கையில் இருக்காரா, இல்லை எப்படி இருக்கார் அப்படிங்கிறத சொல்லணும். தவறும் கூட்டணி இல்லாமல் வெற்றி பெறுவது தமிழகத்தில் சாத்தியம் அல்ல. அதை நம்ம பார்த்துட்டே இருக்கோம். கூட்டணி முக்கியம் ரொம்ப. அதை தாண்டி ஒரு இந்த எலெக்ஷன் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டை 2 தடவை சுற்றுப்பயணம் பண்ணார், 2 times. நமக்கு நாம திட்டம் எது எவ்வளோ பண்ணார். அந்த மாதிரி அவர் முதல்ல மக்களை சந்திக்க போகணும். மக்களை சந்திக்க போனால் அதன் பிறகுதான் நம்ம சொல்ல முடியும். யார் வேணா அரசியலுக்கு வரலாங்க, தப்பே இல்லை. ஆனால் அவர்கள் மக்களுக்கு பிடித்தவர்களாக இருக்கணும். அது அப்படி இருந்தா ஜெயிப்பதற்கு உண்டான வாய்ப்பு. ப்ரமோஷனுக்கு வரலன்னு சொன்னா முதல்ல கான்ட்ராக்ட் போட்டுக்க வேண்டியதுதான். நம்மளே நம்ம படத்தை இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆடியோ லான்ச்சில் சொல்லுவாங்க என் படம் எப்படி இருக்கு தெரியுமாம்பாங்க. அதுக்கு கேஸ் போடுவாங்க. நீ அப்படி இருக்குன்னு சொன்ன, நான் அதை நம்பி டிக்கெட் வாங்கினேன், அப்படிலாம் இல்லை, என் பணத்தை திருப்பி கொடுன்னு கன்சியூமர் கோர்ட்டில் கேஸ் போடக்கூடிய காலம் விரைவில் வரும். ஏன்னா ஒரு படம் நல்லா இருக்கா இல்லையான்னு மக்கள் தான் சொல்லணும். என் படம் அப்படி இப்படின்னு ஆகா ஓகோன்னு சொல்லிட்டு மத்தியான ஷோக்கு போனாலே கார்த்தாலே எடுத்துட்டான்றாங்க. அப்போ என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? தவிர திறமை மட்டுமே ஜெயிக்கும் பொது வாழ்வில். அது சினிமாவாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி ஒழுக்கத்துடன் கூடிய வாழ்க்கை தான் சிறப்பான வாழ்க்கையாக அமையும்.